நமஸ்தே, நான் டாக்டர் பாலா திரிபுரசுந்தரி ஃப்ரம் அமிர்தா ஆயுர்வேதா கிளினிக். இப்போ சாஸ்திரம் அண்ட் சயின்ஸில் விருத்த ஆகாரம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஒரு விதமான விருத்த ஆகாரம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சம்ஸ்கார விருத்த ஆகாரம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு என்ன தமிழில் என்ன அப்படின்னாக்க முரண்பாடான ஆகாரம் எப்படி வேணால் இருக்கலாம். அதுக்காக தான் நிறையா டைப்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆச்சாரியாஸ் வந்து ஆயுர்வேதத்தில் நிறைய விதமான விருத்த ஆகாரம் சொல்லியிருக்காங்க. சரக்கா, சுஷ்ருதா அப்படின்னு எல்லா ஆச்சாரியாஸும் வாக்பட்டானா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில விருத்த ஆகாரம் அப்போ இருந்த ஒரு ஃபுட் பேட்டர்னில் இருந்தது, நடைமுறையாக இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் பேட்டர்ன் அதில் பார்த்தோன்னாக்க என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது விருத்த ஆகாரம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க அந்த முரண்பாடான உணவு முறை அப்படின்னு பார்த்தோன்னா இது இன்னைய ட்ரெண்டில் சயின்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, டோப்போகிராஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் இட் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப், இது வந்து சயின்ஸ் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்டை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்னலாம் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மெயினாக அந்த சயின்ஸில் சொல்லியிருக்கு. ஸோ அதில் மெயினாக இந்த இன்கம்பேட்டபிள் ஃபுட், இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபுட் அப்படிங்கிறது ஒரு சில ஃபுட் காம்பினேஷன்ஸ் உடம்புல செல் லெவலில் வரைக்கும் அது பாதிப்பு உண்டு பண்ணுறது அப்படிங்கிறத அந்த டோப்போகிராஃபிங்கிற ஒரு சயின்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது எப்படிலாம் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம உடலில் பாதிப்பு உண்டு பண்ணுது அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ சிம்பிளாக வந்து சம்ஸ்கார விருத்தம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க இந்த சம்ஸ்கார விருத்தம் இந்த டோப்போகிராஃபியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு திங் ரீஹீட்டிங் த ஆயில். அடுத்தது என்னன்னாக்கா கார்போஹைட்ரேட்ஸும் ப்ரோட்டீன்ஸும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக அதில் என்னன்னாக்கா ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் த ப்ரொபோர்ஷன் எந்த அளவுக்கு சேரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வீட்டில் எல்லாரும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா பருப்பு சாதம் வித் நெய்யோட. ஸோ அந்த ஃபேட் கண்டென்ட் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் பருப்பு வந்து குறைச்சலாகவும் சாதம் நிறையாகும். இந்த கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீனோட ப்ளஸ் ஃபேட்டோட காம்பினேஷனோட நல்லா சுட சுட இருக்கும் போது அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது, இந்த பாக்கம் அப்படிங்கிறது அங்கே ப்ளே பண்ணுறது முக்கியமாக. ஸோ அப்படி எடுத்துட்டா தப்பு கிடையாது. நிறையா வந்து ப்ரோட்டீனும் நிறையா கார்போஹைட்ரேட்டும் தான் சேரக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தான் சாப்பிடுவோம், நல்லா ஃபுல்லாக ஆகிடும், ஹார்ட் டு டைஜஸ்ட். அப்படிங்கும் போது அந்த ப்ரோட்டீன் அண்டு கார்போஹைட்ரேட் மிக்சிங், அது காம்பினேஷன் தான் வந்து அங்கே ப்ளே பண்ணுறது. ஸோ சாப்பிடக்கூடாது, ஆனால் எப்படி சாப்பிடலாங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. அதனால தான் பொங்கலில் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், இஞ்சி அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு காரணமே அதுதான். ஸோ இட்ஸ் அ காம்பினேட்டிவ் கூட, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அந்த காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸோடு சேர்ந்து அந்த கார்போஹைட்ரேட்டும் ப்ரோட்டீனும் சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்காக அது டைஜஸ்ட் பண்ணும். அந்த பர்பஸ்க்காக தான் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் சொல்லியிருக்கிறது. நம்ம ஃபுட்டோட உணவு சம்ஸ்கார முறையே பார்த்தோம்னாக்க, நம்ம செய்முறையே பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும் எல்லா ஃபுட்டுமே. ஸோ அப்படி பார்க்க போனாக்க இந்த ரீஹீட்டிங் ஆஃப் ஆயில் அண்ட் ஃபுட் மெட்டீரியல்ஸ், இது வந்து இன்னைய ட்ரெண்டில் மிகப்பெரிய ஒரு பழக்கத்தில் அட்வான்டேஜாக எல்லாருமே ஃபீல் பண்ணி அதை செஞ்சிட்ருக்காங்க. ஒரு ஐட்டம் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இல்லை அப்பெல்லாம் பொரிக்கிறோம்னாலே அந்த இல்லைனாக்கா பூரி பொரிக்கிறோன்னா அதே ஆயிலே திருப்பி ரீஹீட் பண்ணி அந்த ஆயிலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நிறையா வச்சுட்டு அந்த ஆயிலே ரீஹீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ஒரு விதமான ஒரு செக்ரேஷன்ஸ், ஒரு டாக்ஸின் கண்டென்ட் எமிட் ஆகும். அந்த டாக்ஸின் கண்டென்ட் HNE அப்படின்னு ஒரு டாக்ஸின் கண்டென்ட் எமிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் என்ன நம்ம குக் பண்ணுறோமோ அந்த குக்கிங் மெட்டீரியலோட சப்ஸ்டன்ஸோட அது மிக்ஸ் ஆகி அதில் கோட் ஆகிடும். அதுலேயே நல்லா ஊறி போயிடும். அப்போ எடுத்து வச்சு அதை வந்து நம்ம சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே அந்த டாக்ஸிக் கண்டென்ட் நல்லா ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி ஆக்டிவ் ஆகிறதுனால என்னன்னா நம்ம பாடியில் நம்ம டாக்ஸிக் கண்டென்ட்டை எடுத்துக்கிறோம். அந்த டாக்ஸிக் கண்டென்ட் எடுத்துக்கிறதுனால அப்சார்ப்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக போய் அப்சார்ப் ஆகி நம்ம செல் லெவலில் வரைக்கும் அந்த டாக்ஸிக் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து டீப் ஃப்ரை ஆஃப் பொட்டேட்டோ அட்வைசபிள் கிடையாது. எல்லாரும் சொல்கிறது என்னன்னாக்க
நிறையா பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்துக்காதீங்க, நிறையா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எடுத்துக்காதீங்க. என்ன ரீசன்? நல்ல ஆயில் தான், நல்லா வந்து குக் பண்ணி நல்லா நல்லா பொரிச்சு வீட்டில் செஞ்சது தான் அப்படின்னாலுமே அந்த டாக்ஸிக் கண்டென்ட் அப்படிங்கிறது அதில் டெஃபினட்டாக இருக்கும். அந்த டீப் ஃப்ரை அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். அதனால தான் மெயினாக அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது காரணமே, டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்கிறது காரணமே அதுதான். ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த டாக்ஸிக் மெட்டீரியல் அந்த ஹெச்என்இனால கார்டியாக் ரிஸ்க்குங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரோக், பார்க்கின்சன், அல்சீமர்ஸ் டிசீஸ், மறதி நோய், அதெல்லாம் மறதி நோய். அல்சீமர்ஸ்ங்கிறது மறதி நோய். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகும்னா மறந்து போயிடும் எல்லாமே. ஸோ லிவர் டிசீஸ் இன்னைக்கு வெஜிடேரியன்ஸ்க்கு கூட ஃபேட்டி லிவர் வருது. ஏன், என்ன ரீசன்னா, பிகாஸ் இந்த மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ்னாலையும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ்னாலையும் ஜாஸ்தி வருது. ஸோ அடுத்தது கேன்சர் வந்து மிக முக்கியமான காரணம் இந்த ஹெச்என்இ டாக்ஸிக் மெட்டீரியல்னால தான் இந்த கேன்சர் வருது. ஸோ அப்படி இருக்கும் போது இதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணி எப்படி நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறத, ஒன்ஸ் இன் அ வைல் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.